சாயந்தரம் ஆனால் எது பண்ணுறனோ இல்லையோ இதை தவறாமல் பண்ணிடுவேன். என்னென்னா இதன் குட்டியை பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் ஒரு மணி நேரம் நல்லா விளையாட விட்டு அழைச்சிட்டு வருவேன். அவன் பார்க்குக்கு போகிற விளையாடுறதுக்கு அவனுக்கு தேவையான எனர்ஜி வேணும்னு ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அவனுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருவேன். இன்றைக்குமே எனக்கு என்னடா செய்கிறதுன்னு கொஞ்சம் அலுப்பாகவே இருந்துச்சு. அதனால் சீஸ் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுதான் போட்டேன். முட்டையை ஃபஸ்ட்டு பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஆம்லேட்டுக்கு போடுறதை விட, ஏன்னா சீஸில் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட்டர் இல்லைனா நெய் தோசைக்கல்ல விட்டு முட்டையை அடித்து வச்சுருக்க முட்டையை நல்லா தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே சீஸை தூவி வைக்க வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை செய்யணும். அதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அது மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சீஸ் ஆம்லேட் ரெடி. பசங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குட் ஃபேட் அதிகமாக சேர்த்துக்கணும். குட் ஃபேட் பட்டர், கீ, இந்த மாதிரி சீஸ் இதில் எல்லாமே இருக்குது. அதனால் பசங்களுக்கு கீ, பட்டர், அப்புறம் சீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சீஸ் ஆம்லேட்டோட ஒரு கிளாஸ் பால் வித்தவுட் சுகரோட கொடுத்துட்டேன். அவன் குடிச்சுப்பான். இது மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்.